சார் இப்போ வந்து எஸ்ஐஆர்ல வந்து லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்க முடியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 97 லட்சம் வாக்காளர்களில் 26 லட்சம் பேருக்கு மேலானவர்கள் இறந்து விட்டதாகவும் 3 லட்சத்திற்கு மேலானவர்கள் இருமுறை பதிவு செய்து கொண்டவர்களாகவும் அறியப்பட்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இந்த கணக்கிலே போனாலும் எஞ்சிய 66 லட்சம் பேர் அவர்கள் குறிப்பிட்டிருந்த முகவரியில் இல்லை என்ற காரணம் சொல்லப்படுகிறது. அவர்கள் அத்தனை பேரும் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலங்களில் குடியேறியவர்களா? எப்படி அவர்கள் இந்த முகவரியிலே இல்லாமல் போனார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவக்கூடியவர்களை வாக்காளர்களாக அங்கீகரிக்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாஜக தரப்பிலே தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள் இருமுறை பதிவு செய்து கொண்டவர்கள் என்பவர்களை தாண்டி தமிழ்நாட்டிலே பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த 66 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்நிய நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டும், பாஜக அரசு சொல்ல வேண்டும். இது உண்மையிலேயே அந்நிய நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களை வடிகட்டுவதற்காக நடைமுறைப்படுத்துகிற ஒரு திட்டமாக தெரியவில்லை. ஒரு உள்நோக்கத்தோடு இந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டின் குடிமக்களின் வாக்குரிமையை பறித்து பின்னர் குடியுரிமையை பறிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுவதாகத்தான் என்ன தோன்றுகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. ஆனால் பாஜக அரசு அதை பொருட்படுத்தவில்லை. ஆகவே தமிழ்நாட்டிலும் வாக்குரிமையை பறித்து குடியுரிமையை பறிக்கிற முயற்சியில் ஈடுபட போகிறார்கள் என்கிற கவலை மிஞ்சுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் அளித்திருக்கிற காலக்கெடுவுக்குள்ளாக தங்கள் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று கண்டறிந்த நிலையில் விரைந்து தங்கள் பெயரை இந்த பட்டியலிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். சனாதன கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்துக்களுக்கும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் இடையிலே மோதலை உருவாக்குவதற்கு சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன. இது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல், தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற ஒரு அரசியல். மதுரை மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். எனவே வருகிற 22 அதாவது நாளை மாலை 3 மணி அளவில் பழங்கானத்தத்தில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நீதித்துறை உள்ளிட்ட மக்கள் நலன்களை காப்பாற்றும் அனைத்து நிறுவனங்களையும் இன்றைக்கு சனாதனம் ஆக்கிரமித்திருக்கிறது. வட இந்திய மாநிலங்களில் என்ன வகையான உத்திகளை கையாண்டு இங்கே சமூக பதற்றங்களை உருவாக்கினார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். மதுரையை சனாதன அரசியலுக்கான மையமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. மகாத்மா காந்தியின் பெயரில் இயங்கி வந்த 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் வகையில் இப்போது புதிய சட்ட மசோதாவை இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இப்போது ஜி ராம்ஜி என்கிற பெயரில் வடமொழியில் இந்த திட்டத்தின் அடையாளத்தையே மாற்றிவிட்டார்கள். காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது, அவருடைய அடையாளத்தை அழிப்பது என்பதுதான் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களின் நோக்கமாக இருக்கிறது. இது மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு அரசியல். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.
100 நாள் வேலை திட்டத்தை காப்பாற்றவும் பாஜக அரசின் இந்த குறுகிய அரசியலை கண்டிக்கவும் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சிகள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒன்றிய வாரியாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சென்னையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் பங்கேற்கிறேன்.